Actor Rajinikanth condemned the remarks made by Tamilaga Vetri Kalagam General Secretary Adhav Arjuna against him in a social media post on March 17, 2026. He also thanked those who supported him. Adhav Arjuna, in a public speech, had said that Rajinikanth was pressured by the DMK not to enter politics. Soon, several political leaders from Tamil Nadu condemned the remarks against the actor. அவரை பற்றி நேற்று ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசியது என்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. நானும் மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் அதை கண்டிப்பார், அது குறித்து மறைத்து சொல்வார் என்றெல்லாம் எதிர்பார்த்தேன். நிச்சயமாக அவர்களிடம் அதை எதிர்பார்க்க கூடாது என்று தான் நினைக்கிறேன். உண்மையிலே வருந்தத்தக்க செய்தி அது. உண்மையிலே ரஜினிகாந்த் ரசிகர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இனிமேலாவது ஆதவ் அர்ஜுன் அவர்கள் நிச்சயமாக ரஜினிகாந்த் ரசிகர்களிடம் நிச்சயமாக ஒரு வருத்தத்தை தெரிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர் எந்த அடிப்படையில் இவ்வாறு அதை சொல்லியிருக்கிறார் என்று தெரியவில்லை. ரஜினிகாந்த் அவர்கள் பதவி அதிகாரம் போன்றவற்றில் பெரிய ஈடுபாடு உள்ளவர் அல்ல, ஆசை உள்ளவர் அல்ல. அவர் அந்த நிலையிலிருந்து முற்றிலும் விலகி நிற்பவர், முதிர்ச்சி அடைந்தவர் என்று நான் நம்புகிறேன். ஆகவே அவர் எந்த அச்சுறுத்தலுக்கும் அஞ்சி தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கியிருக்க வாய்ப்பே இல்லை. On December 3, 2020, Rajinikanth announced his political entry. However, later that month, in a 3-page statement, he cited the COVID-19 pandemic and his health condition to make an exit without entering politics.